எனக்கு அதுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க. இல்ல சாரி அட்வைஸ்ன்னு தப்பா சொல்லிட்டேன். அதுக்கு மட்டும் ஒரு ஏதாவது சஜஷன் குடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த மாரி பொடிய வீட்ல வச்சு அரைச்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு தராசு சரிங்களா? இது வந்து எடை போடுறதுக்கு ஒரு தராசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அட்டை வேணும் சரிங்களா? இந்த மாரி ஒரு அட்டை கண்டிப்பா வேணும் சரிங்களா? இந்த மாரி ஒரு அட்டை வாங்கி வச்சுக்கோங்க. அட்டை வந்து கிலோவே வந்து ரூ. 35 தான் வரும் சரிங்களா? அட்டையோட ரேட்டு அவ்வளோதான் வரும். ரூ. 35 தான். தாராளமா ரூ. 35க்கு இந்த அட்டை வாங்கலாம். ஏன்னா இந்த சைஸ்ல நீங்க அட்டை வாங்கி 2 பக்கம் 6, 6 பீஸ்ல நம்ம பின் பண்ணணும் பாருங்க. பேக் சைடுல வந்து வெறும் எம்டி ஒயிட்டா இருக்கு. முன்னாடி பாருங்க ஒரு டிசைன் மாடல்ல இருக்கு. இந்த மாதிரி அட்டை வாங்குனீங்கன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். நமக்கு நல்லா சேல்ஸ் ஆகும் சரிங்களா? அதனால இந்த மாதிரி அட்டை ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர் சைஸ் வந்து நம்ம 10 ரூபாய்க்கு சாரி 5 ரூபாய்க்கு போடுறதுனால கவர் சைஸ் வந்து 4க்கு 4 4க்கு 4 கவர் சைஸ் அதுதான் நமக்கு சூட் ஆகும் சரிங்களா? அதுல போட்டோம்னா தான் நமக்கு கவர் சைஸுக்கு அதுக்கும் பேக்கிங்க்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா? ஒரு நிமிஷம் பேக் பண்ணி பாருங்க. இது வந்து 4க்கு 4 கவர் சைஸ்ல பேக் பண்ணது சரிங்களா? சோம்பு வந்து பேக் பண்ணி பாருங்க. இது வந்து சோம்பு பேக் பண்ணது 4க்கு 4 கவர்ல. மிக்க மகிழ்ச்சி. எனக்கு கிடைக்குமா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. கண்டிப்பா கிடைக்கும்ண்ணா. மசால் பொடியெல்லாம் நல்லா வீட்டு மசாலு தரமா அரைச்சு வச்சிருக்கோம் சரிங்களா? எந்த கலப்படமுமே கிடையாது. முக்கியமா கலர் பொடி இப்போ நிறைய இதுல வந்து கலர் பொடி சேர்க்குறாங்கன்னு சொல்றாங்க. பட் நம்ம இதுல வந்து அந்த மாதிரி எந்த கலப்படமும் கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல தான் ஆரோக்கியமே தேவை. அது வந்து மசால் பொடி வந்து குழம்புக்கு எல்லாத்துக்குமே நம்ம சேர்க்கிறோம் சரிங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஆரோக்கியம் இருக்கணும். இல்ல நம்ம அப்படி ஆரோக்கியத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும். நான் வந்து அந்த விஷயத்துல நான் ரொம்ப நம்புவேன் சரிங்களா? அதனால நம்ம ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ நீட்டா சுத்தமா நல்ல சத்தான பொருளை கொடுக்குறோமோ அதோட பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கலர் பொடி இல்லாத ஒரு மெட்டீரியலே ஆட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது வந்து நம்மளோட நேம பாதிக்கும். ரெண்டாவது அதுவே நமக்கு ரிவெஞ்ச் கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்மளை பாதிக்கும். அதனால எப்பவுமே வந்து பொருள் சுத்தமாவே கொடுப்போம் சரிங்களா? ரொம்ப தெளிவா நீட்டா தான் கொடுப்போம். அதுல வந்து மசால் பொடி வந்து ரொம்ப மசால் பொடினா குழம்பு தூள் சொல்றோம்ல, அது புளிக்குழம்பு போட்டுக்கலாம். சிக்கன் குழம்புக்குலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கெல்லாம் நாங்க சிக்கன் குழம்பு வச்சிருந்தோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லா அதுக்குமே போடலாம் சரிங்களா? அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க வெந்தயம்லாம் பாருங்க. வெந்தயம்லாம் கண்டிப்பா பாருங்க பேக் பண்ணிக்கோங்க. இந்த 4க்கு 4 கவர் தான். 5 ரூபா பேக்கிங் ஃபுல்லாவே 4க்கு 4 கவர் சைஸ். அதுதான் பார்க்க நீட்டா இருக்கும் சரிங்களா? அந்த ஸ்பேஸ் வந்து பின் அடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா? பின் பண்ணிக்கலாம். நல்லா யூஸ் ஆகும் சரிங்களா? தயவு செய்து வந்து வீட்டுல இருக்க பெண்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ண நம்ம வந்து என்ன தொழில் பண்ண பிள்ளைங்களை வச்சிருக்கோம், நமக்கு பார்க்க ஆள் இல்லை, நம்ம என்ன பண்ண அப்படின்னு சோர்ந்து போய் இருக்காதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக்கிங் போட்டு ஒரு அட்டை போட்டு பின் பண்ணி பக்கத்துல இருக்க கடைகளுக்கு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ண கொடுங்க சரிங்க? சேல்ஸ் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு 10 அட்டை வித்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சிலருக்கு 250 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா? நல்ல லாபம் கிடைக்கும். இதை வந்து எப்பவுமே வீட்டுல இருக்கிறவங்க வந்து வீட்டுல இருந்து நம்ம என்ன பண்ணிட போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இன்னைக்கு வந்து 250 ரூபா கிடைக்கிறது நாளைக்கு 1000 2000 மாறும். பட் நமக்கு ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு டைம் இருக்காது. பேக்கிங் பண்றதுக்கு டைம் இருக்காது சரிங்களா? அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஆர்டர் பல்கா குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆள் போட்டு வேலை பார்க்குற அளவுக்கு வந்துடும் சரிங்களா? அதனாலதான் சொல்றேன் எல்லாருமே வந்து பேசிக்கா வந்து வீட்டுல தானே இருக்கும், என்ன தொழில் பண்றது அப்படின்னு சொல்லி யாருமே அப்செட் ஆகாதீங்க சரிங்களா? பேசிக்கா யாருமே அப்செட் ஆகாதீங்க. அது வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும் சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் யோசிங்க. இது மட்டும் இல்ல, வேற என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா? வீட்டுல உட்காந்துட்டு மிச்சர் சேவெல்லாம் வாங்கி பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அதெல்லாம் அடுத்த லைவ்ல சொல்றேன். இப்போ 2 கதிர் லைவ் அக்கா பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து வந்து மசால் பொடி பேக் பண்ணி விற்கலாம், சீரக சோம்பு பேக் பண்ணி விற்கலாம். இது வந்து ஜென்ரலாக வந்து பேக்கிங் என்னென்ன பண்ணலாங்கிறத தான் ஒரு வீட்டில் இருந்து என்னென்ன குடிசை தொழில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் லைவ்ல இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த லைவ்ல எப்படி அப்படின்னா ஒவ்வொரு பொருளாக வந்து எப்படி பேக் பண்ணணும், எப்படி அட்டையில் பின் பண்ணணும், இது எல்லாமே வந்து தரேன் சரிங்களா? வீடியோ சின்னதாக தெரிகிறது அக்கா, பட் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் எனக்கும்